வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கௌதமும் கவிதாவும் சேர்ந்து திருவோட நிச்சயதார்த்த அன்னைக்கு திருவ தீர்த்து கட்டணும் அப்படின்னு ஸ்கெட்சை போடுறாங்க. ஆனா அந்த திட்டத்தை முறியடிக்காங்க நம்ம லட்சுமி. என் புருஷனுக்கு ஆயுசு கட்டி கவிதா கௌதம் கூட எவ்வளவு திட்டம் போட்டாலும் அதை நான் முறியடிச்சு தீர்வேன் அப்படின்னு அந்த இடத்துல திருவோட உயிரை காப்பாத்தி மாஸ் காட்டுறாங்க நம்ம லட்சுமி. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க நேரம் தான். திவ்யா நீ எங்க இருக்க, உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு மொபைல் போன்ல கால் பண்ணி நம்ம திவ்யாவை கேட்க, நான் மகா கூட இருக்கேன், ஆனா இப்ப நான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல, என்னடா என்ன தேடிட்டு இருக்கிறியா, நான் மொட்டை மாடியில தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்ல நேரம், சரி நான் இப்ப வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யாவை பார்க்க வராங்க. இந்த சைடு மகா கூட பேசிட்டு இருந்த திவ்யா சொல்றாங்க, இந்த பாரு நான் மட்டும் தனியா இருக்கேன், நீ தலைவர் இப்போ ரொமான்ஸ் மூட்ல வர போறாரு பாரு அப்படின்னு சொல்ல நேரம், அக்கா எனக்கு தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கு, தாகமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம லட்சுமி நடைய கட்டி மறைஞ்சு நின்று நம்ம திருவை பாக்குறாங்க. திவ்யா கிட்ட ரொமாட்டிக்கா திவ்யாவை தூக்குறாங்க. இந்த பாரு நாளைக்கு நம்மளுக்கு நிச்சயதார்த்தம், நம்ம காதலி அடையாளம் அந்த மோதிர ரிங்க நான் உனக்கு போடுவேன், இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க நேரம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மனசு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு அப்படின்னு அதை வெளிப்படுத்துதுன்னு மகா வேற சொன்னா. அப்படியா, பரவாயில்லையா, மகா நம்மளை இவ்வளவு கண்காணிச்சது மாதிரி சொல்லல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரு சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா மறைஞ்சு நின்று பார்த்த நம்ம திவ்யா ஜோடியை நம்ம மறைஞ்சி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி. ஒரு கட்டத்தில் கிஸ் பண்ணுறாங்க நம்ம திவ்யாவை, அரண்டு போய் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, கடவுளே என் புருஷன் திவ்யாக்கா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம கவிதா காஞ்சனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டு எப்படியாவது நம்ம இதில் அம்பிகாவை பழி வாங்கணும், அதுக்கு உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் அவள் கலந்துக்க கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் கலந்துக்கிட்டா இந்த அம்பிகா. ஆனால் இந்த தொடவு போட திட்டத்தில் கண்டிப்பாக இந்த அம்பிகா அந்த ஃபங்க்ஷனில் நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்க கூடாது. அவள் மாப்பிள்ளைக்கு துணியை போட்டு நிற்கணும்னு ஆசைப்பட்டால, இப்போ அவளுக்கு ஒரு செக்கு இருக்குது. பையன் தன் கணவரின் துணியை போட்டுக்கிட்டு அவ நிக்கிறத பார்க்க முடியாம தவிக்கணும். ஏன்னா நிச்சயதார்த்தத்துல அவளை கலந்துக்க கூடாது அப்படின்னு மிரட்டணும். நான் உன்னை அடிச்சால அந்த அம்பிகா அப்படின்னு அந்த இடத்துல கவிதாட்ட கேட்குறாங்க. அப்போவே நான் அவளை அதை அப்படியே கொண்ட முடிய பிடிச்ச அந்த அம்பிகாவை வெளியே தள்ளியிருக்கணும். ஆனால் என் பொண்ணு ஸ்ரீ இருந்தா அவகிட்ட நான் என் அம்பிகாவை தரக்குறவா நடத்தி நம்மளை வெறுத்துடக்கூடாது என் பொண்ணு, அதுக்காக தான் நான் அப்படி நடந்துக்கல. ஆனால் புள்ள பூச்சி கிடங்கா இருந்த அம்பிகாவுக்கு இவ்வளோ பெரிய கொடுக்கு எங்கேருந்து முளைச்சிருக்குன்னு தெரியலை, நம்மளையே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யளவு ஆயிட்டாலா. இந்த வீட்டில் சேரு டேபிள் இது அப்படி ஒரு சாதனை மாதிரி தான் நம்ம அம்பிகாவை இருத்தணும். ஆனால் அவளுக்கு இவ்வளோ பெரிய தைரியம் வந்துட்டுனா நிச்சயமா அந்த மகாவால தான். மகாவுக்கும் சரியான வேட்டு வைக்கணும். அந்த வேலைக்காரிக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல கவிதாவும் கொந்தளிக்க, இந்த விஷயத்த இப்போவே நம்ம அம்பிகாவை கூட்டு வச்சு பேசிடலாம் அப்படின்னு அம்பிகாவை கூப்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அம்பிகா வந்த உடனே காஞ்சனா வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க, டேய் இந்த பாரடி என் பொண்ணுக்காக தான் நான் அடக்கி வாசேன், உன்னே எல்லாம் இல்லாட்ட விட போகிறது இல்லை, எப்படியும் பார்த்தாலும் இந்த நிச்சயதார்த்தத்தில் நீ உன் பையனை பார்க்க முடியாது, ஏன் நீ நிச்சயதார்த்தத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீ மாப்பிள்ளையோட அம்மா அப்படின்னு உரிமையை எடுத்துக்கிறதுல நான் விரும்பலை, உனக்கு சம்மந்தி ஆகணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லை, என் அன்னை பையனுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி ஒரு நம்ம அம்பிகா அம்மாவை அழ வைக்கிறாங்க. காஞ்சனா, ஏண்டி என்ன அந்த வேலைக்காரிக்காக அடிச்சிட்டலடி, உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவைதான் அப்படின்னு
அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம கவிதா மனசுக்குள்ளே ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. என் புருஷன் சொன்னது சரிதான், இந்த காஞ்சனாக்கா அவ்வளோ சுத்தையும் சுருட்டிட்டு போயிடலான்னு பார்க்குறா. நிச்சயதார்த்தமோ அதே நேரம் கல்யாணமும் திரு கூட இந்த திவ்யாவுக்கு நடந்துட்டுனா அவ்வளோ சொத்தம் திரு உயிரோடு இல்லாட்டாலும் எல்லாமே அதை காரணம் காட்டி அக்கா தூக்கிட்டு போயிடுவா. அதுக்கு விடக்கூடாது. நாங்கள் இலவு காத்த கிளிக்கிறங்க இத்தனை வருஷம் இந்த சொத்துக்கு காவல் இருந்ததே இதெல்லாம் சுருட்டிக்கிட்டு என் புருஷன் கூட போய் ஜாலியாக வாழதுக்கு தான். இந்த அம்பிகாவால் தான் என் கல்யாணம் நின்று. ஆனால் இன்றைக்கி அம்பிகாவோட பையனை கொன்று என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல கவிதா பயங்கரமான ஸ்கெட்சை போடுறாங்க. இந்த காஞ்சனா அக்கா நினச்சிக்க தான் நடக்காது, இந்த அம்பிகா நினைக்க தான் நடக்காது, நான் நினச்சதை தான் நடக்கும். எப்படியும் என் கணவர் இந்த கல்யாணத்தில் திருவை என் நிச்சயதார்த்தத்தில் திருவை போட்டு தள்ள போகிறாரு பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. இந்த திவ்யா சித்தினி கூட பார்க்காம என்ன அவ்வளோ தூரம் இந்த அம்பிகா அடிக்கிறதுக்கு தூண்டி விட்டால அவள் துடிக்கணும். நிச்சயதார்த்தத்தில் திரு செத்து கிடக்கணும், அதை பார்த்து கதறணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு தள்ளி போய் நம்ம கௌதமுக்கு ஃபோன் போட்டுறாங்க. ஆனால் மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம லட்சுமி. இந்த பாரு கௌதம், நாளைக்கு நிச்சயதார்த்தம் வீடு இலவு வீடாக மாறணும், திருவை கொல்லணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல நேரம் என்ன இந்த கவிதா என் புருஷன் திருவை கொல்லதுக்கு ஸ்கெட்சு போடுறலா? அப்போ இவளுக்கு சொந்தமானது யாரோ ஒரு ஆள் இங்கே இருந்து தான் தூண்டி விட்டாங்க, இவளுக்கு தான் கல்யாணம் ஆகலையே, அதுக்கப்புறம் யாரா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி யோசிக்க நேரம் இந்த பாருங்க, யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது நம்ம மேலே, நீங்கள் கண்டிப்பாக போட்டு தள்ளணும். சரி, அந்த கவலையை விடு கவிதா, நான் ஃபிக்ஸ் பண்ண ஆட்கள் கதையை முடித்து கச்சிதமாக கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு காசை கொடுத்து செட்டில் பண்ணால் போதும், அந்த திருவை கொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நிச்சயமா இந்த திவ்யா திருவை கல்யாணம் பண்ணி அவ்வளோ சொத்தையும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அதுவும் நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த அம்பிகாவும் வருத்தப்படணும். என்னை அடித்தவா நாளைக்கே கதறணும், அவளோட வாரிசை இழந்து தவிக்கணும். அதனால கண்டிப்பாக நம்ம நினச்சது தான் நடக்கணும். இத்தனை வருஷமாக நம்ம காவல் இருந்தது நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல சும்மா சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்மளுக்கு இவ்வளோ காலம் காதலிச்சதுக்கு ஒரு முடிவு அடையாளம், நம்ம காதலின் வெற்றி நாளைக்கு நடக்குது அப்படின்னு நம்ம திவ்யா நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் அப்பாவோட சட்டையை நம்ம திரு போடுறாங்க. போட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. காஞ்சனா சொன்னது ஞாபகம் இருக்குது, எனக்கு தலைவலிப்பா, நான் வர முடியலை திரு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுற. அம்மா, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் வரணும் அப்படின்னு அந்த இடத்துல அம்மாவை கையங்களவுமா பிடிச்சிருக்கிறாங்க. காஞ்சனா அங்கேருந்து முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. பழையபடி நம்ம அம்பிகா அம்மாவை வரக்கூடாதுன்னு இந்த காஞ்சனா சொல்லியிருக்கா போல், அதுக்காக தான் இப்படி அம்பிகா அம்மா நிற்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திவ்யா கிட்ட சொல்லுறாங்க. அம்மாவை அம்பிகா அம்மாவையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அத்தை வாங்க அப்படின்னு நம்ம அம்பிகா அம்மாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க திவ்யா. இந்த சைடை பார்த்தோன்னா என் பொண்ணால் இன்னைக்கு அம்பிகா வாரா, நான் விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க. வாடி வா, உன் பையன் செதறி கிடக்கதை நீ பார்க்கவா அப்படின்னு கவிதா கங்கணம்